ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் சூறை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூறை மீனை நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் தேங்காவை போட்டு வறுக்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை கொஞ்ச நேரம் வறுத்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் குழம்புக்கு தேவையான மசாலா. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் கழுவி எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்துடலாம். இதோட ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து அந்த தண்ணியை இதோட சேர்த்துருங்க. கூடவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 20 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாவையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சிடுங்க. இன்னும் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்ல கமகமன்னு வாசனை வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை குழம்போடு சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூறை மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.